Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் யூடியூபரா வாரது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறது தான். சோ இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் வந்து நான் இன்னைக்கு சொல்றேன். அது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் எப்படி நீங்க வந்து grow up பண்றது, என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல யூடியூப் சேனலை உங்களுடைய சேனலை கொண்டு வரது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. ஸோ நிறைய பேர் என்னுடைய வீடியோஸுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரோ இது என்னுடைய யூடியூப் சேனல் ப்ரோ, இதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனல் லிங்கை வந்து நிறைய தடவை கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், என்னுடைய வீடியோஸுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட லிங்கை பேஸ்ட் பண்ண உடனே உங்களுடைய கமெண்ட் வந்து ஸ்பேமாக போயிடும். ஸோ அதுக்கு பிறகு அது வந்து யாருக்குமே ஷோ ஆகாது. ஸோ இந்த விஷயம் நீங்கள் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த கண்டென்ட், அதாவது நீங்க உருவாக்கின கண்டென்ட்டை வந்து நீங்க வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது முக்கியமான விஷயமா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பண்றாரு அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ற விஷயத்தையே நம்ம அப்படியே பண்ணோம்னா நம்மளுக்கான ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே உருவாக மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்டா வந்து நீங்க கிரியேட் யுவர் ஓன் கண்டென்ட் அப்படிங்கிறத வந்து கட்டாயம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை நான் நிறைய நாளாக கடைபிடிச்சதன் காரணமாக தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அளவு சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ண முடிஞ்சு. ஸோ முக்கியமாக நான் சொல்ற ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டா நான் வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் 350 வீடியோஸ் எனக்கு அப்லோட் பண்ண கிடைச்சிச்சு. ஸோ நான் தெரியாத ஒரு கண்டென்ட்டை வந்து எடுத்திருந்தேன்னா இந்த அளவு தூரம் வீடியோஸ் வந்து எனக்கு அப்லோட் பண்ண கிடைச்சிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய யூடியூப் சேனல் வித்தியாசமான யூடியூப் சேனல்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இன்னும் உருவாகாத கேட்டகரிஸ் வந்து எக்கச்சக்கமாக ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு எது வருதோ அதை வந்து நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆடியன்ஸ் வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான ஆடியன்ஸை வந்து உருவாக்கு. இப்போ நான் சொன்ன உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து தானாகவே கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன ஒரு விஷயம். உங்களுடைய வீடியோஸில் வந்து ஒரு கட்டாயம் ஒரு தனித்துவம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபேன் பேஸ் வந்து கட்டாயம் உருவாகுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து க்ரோ அப் பண்ணுறது வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல அளவுக்கு வீடியோஸ் கண்டென்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய ஓன் கண்டென்ட் அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆடியன்ஸ் வந்து கட்டாயம் கெயின் பண்ணலாம். ஸோ உங்களுடைய வீடியோஸை பார்க்கறதுக்கு என்ன ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விருப்பமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற வீடியோஸ் வந்து கட்டாயம் அப்லோட் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கான ஆடியன்ஸை வந்து உருவாக்கினதுக்கு பிறகு வீடியோஸை வந்து கண்டினியூவா அப்லோட் பண்ணணும். அதாவது நான் சொல்லலை கட்டாயம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு வீக்குக்கு ஒரு வீடியோனாலும் இந்த டைம் பீரியட் இந்த டைமுக்கு வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்க வந்து திங்கட்கிழமை வந்து 9 மணிக்கு தான் வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா டெய்லி வந்து 9 மணிக்கு நீங்க கட்டாயம் வீடியோ அப்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து நீங்க கட்டாயம் இந்த டைமுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு போகலைனா கூட அவங்க வந்து கட்டாயம் உங்களுடைய வீடியோஸை வந்து 9 மணிக்கு போய் யூடியூப்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த டைம் அண்ட் டேட் அப்படிங்கிறத வந்து நம்ம கட்டாயம் இந்த டேட் இந்த டைம் பீரியட்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரெகுலராக வச்சிருங்க. அப்போ வந்து உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் போகலைனா கூட உங்களுடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லாமல் உங்களுடைய யூடியூப் சேனல் நல்லாவே க்ரோ பண்ணுறதுக்கான நீங்க வந்து உங்களுடைய ஆடியன்ஸையும் உருவாக்கிட்டீங்க, டைம் பீரியடையும் உருவாக்கிட்டீங்க, வீடியோஸையும் உருவாக்கிட்டீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து உண்மையான வீடியோஸாக இருக்கணும். ஸோ நிறையவே இப்போ யூடியூப்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி போகணும், உள்ளுக்கு இன்னொரு வீடியோ வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இதை வந்து கிளிக் பைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத தம்ப்நெயிலை கொடுத்துருப்பாங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே கண்டென்ட் அப்லோட் பண்ணாதீங்க. உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிருச்சுன்னா கட்டாயம் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ஒரு நாள் தாங்க ஓடும். அதுக்கு பிறகு வீடியோஸ் எப்பயுமே ஓடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து கண்டென்ட் வந்து உண்மையான கண்டென்ட்டாக இருக்கணும். அண்ட் அதில் இருக்க நியூஸ் கூட உண்மையான விஷயமா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம சொல்கிற ஒரு நியூஸ் வந்து பொய்யான நியூஸாக இருந்து உண்மையான நியூஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை வந்து ரொம்பவுமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய முக்கியமான ஒரு கடமை. ஸோ அந்த விஷயத்தையும் பண்ணீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் மேலே கட்டாயம் மக்களுக்கான ஒரு நம்பிக்கை உருவாகும். ஸோ அதுவும் உங்களுடைய யூடியூப் சேனல் க்ரோ ஆகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சு முடிச்சதுக்கு பிறகு நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸில் வந்து ஆடியோ வீடியோ 2
ரெண்டு விஷயமும் வந்து தரமான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் சொன்னதோடனே எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்ன, டிஎஸ்எல்ஆர் வாங்கிடணும், மைக் வாங்கிடணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இருக்க ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் கூட அதில் இருந்து நீங்கள் குவாலிட்டி ஆடியோஸ் வீடியோஸை வந்து கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து சரியான முறையில் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத போய் சேர்க்கலாம். ஸோ இப்போ ஒரு மைக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வீடியோஸில் இருக்கிற சவுண்டை யாராலையுமே கேட்க முடியாது. ஸோ இப்போ நான் பேசுகிறத கூட நான் ஒரு மைக் வச்சு பேசுகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் பேசுகிறது வந்து கிளியராக போய் மக்களிடையே சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் வந்து ஓரளவு தரம் வந்து கட்டாயம் இருக்கணும். ஸோ 0% வச்சு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனல் க்ரோ ஆகுதே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரளவு மக்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் போய் சேரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பேசுகிறதாச்சும் அவங்களுக்கு வந்து சரியாக கேட்கணும். வீடியோ ஓரளவு ஓகே அப்படின்னு இருந்தாலும் ஆடியோ வந்து கட்டாயம் நல்ல ஒரு ஆடியோவாக இருக்கணும். ஏன்னா மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக கட்டாயம் உங்களுடைய ஆடியோ சரி நல்ல ஒரு முறையில் இருக்கணும். ஸோ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஆடியோ வந்து பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயம் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்ல, பட் மைக் ஒன்று வாங்குறது வந்து அந்த அளவு பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு ஆன்லைனில் நிறைய மைக்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மைக் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆடியோ வந்து செட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் உங்களுடைய வீடியோஸை பார்க்கறதுக்கான ஆசையை வந்து தூண்டுறதுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் ஒரு வருஷத்துக்குள்ள க்ரோ பண்ணுறதுக்கான நல்ல சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு விஷயம் போனஸாக நான் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து பண்ணுற கமெண்ட்ஸுக்கும் நீங்கள் கட்டாயம் ரிப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு ஹார்ட் இல்லாட்டி ஒரு லைக் வந்து கட்டாயம் நீங்கள் போடணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களுடைய ஆடியன்ஸுக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எப்பயுமே உங்களுடைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ தான் அவங்களும் வந்து உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணால் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸோட எப்பயுமே ஒரு கம்யூனிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆடியன்ஸை கெயின் பண்ணுறதோடைய எப்பயுமே ஒரிஜினல் ஆடியன்ஸை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுங்கள். நானும் அதை ரொம்பவுமே ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவு கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அதே வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவு தூரம் போனாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சுருங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 விஷயங்களை வந்து ஓரளவு ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூடியூப் சேனலை வந்து க்ரோ அப் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஏர்ன் பண்ணுறதை விட்டுட்டு யூடியூப் சேனல் எப்படி ஒரு நல்ல தரமான முறையில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணுறதை மட்டும் டார்கெட்டாக பண்ணாமல் ஸோ மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் பண்ண முடியும்னா அது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அதுக்கான பலன் வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் யூடியூப் சேனல் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.